சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா, முதல் முறையா சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க தாவேகா கட்சியினர். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இது ஒரு அறிவிப்பு கட்சி இல்ல, இது நேரடியா தேர்தல் அரசியலுக்கு வர கட்சி அப்படின்னு விஜய் அடிக்கடி சொல்லிட்டு வந்தார். அதுக்கேற்ற மாதிரியே இப்ப தேர்தலுக்கான பணியை தாவேகா துரிதமா முன்னெடுத்துட்டு வராங்க. பொது சின்னம் கிடைக்கணும்னு அவங்க தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த வகையில கடந்த ஆண்டு நவம்பர் மாசமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தாவேகா சார்பில் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. அந்த விண்ணப்பத்துல விசில் சின்னம், ஆட்டோ சின்னம், கப்பல் உள்ளிட்ட மொத்தம் 10 விருப்ப சின்னங்கள் பட்டியலை தாவேகாவினர் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தாவேகா வெற்றி கழக கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் இப்ப ஒதுக்கி இருக்கு. இதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க விசில் சின்னத்திலேயே தாவேகா வேட்பாளர்கள் போட்டிடுவாங்க. இதை கேட்டதும் தாவேகா தொண்டர்களுக்கு ஒரே விசில் சத்தம் தான். இதை பத்தி தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அந்த பதிவுல விசில் சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் வெற்றி அத்தியாயம் இப்பதான் தொடங்கி இருக்கு அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருந்தாரு. தாவேகா சார்பில் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்ட விசில் சின்னம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, பெரிய மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விசில் சின்னம்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கமும் தெளிவா கொடுத்திருந்தாரு விஜய். விசில் சின்னம்னா என்னன்னா, மக்களோட ஆனந்தத்தையும் ஆர்ப்பரிப்பையும் வெளிப்படுத்தும் போது எழுப்புற ஒலிதான் விசில் சின்னம். ஓய்வே இல்லாம இலக்கை நோக்கி உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் இலக்கை அடையும் போது குதூகலத்துல எழுப்புற ஒரு பேரொலி தான் விசில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களின் பாதுகாவலர்களோட கையில இருக்கிற ஒரு விசில் பாதுகாப்பின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த விசில் சின்னம் ரொம்பவே மக்களுக்கு நெருக்கமானது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தாவேகா ஈட்ட போகும் எதிர்கால வெற்றியை முன்கூட்டியே கணிச்ச மாதிரி இந்த விசில் சின்னம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெகுஜன மக்களுக்கு நெருக்கமான இந்த விசில் சின்னம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இயற்கையும் இறைவனும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதோட நிறுத்தல, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் விசில் போடுவோம் அப்படின்னும் கடைசியில சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சின்னம் கிடைச்சதுக்காக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். விஜய் தேர்ந்தெடுத்த அதே சின்னமே தாவேகாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு. இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்துச்சு. சென்னை நீலாங்கரை பகுதியில தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் போய் இருக்கும்போது அங்கிருந்த தொண்டருங்க அவருக்கு விசில பரிசா கொடுத்து மகிழ்விச்சாங்க. இப்ப கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். விசில் சின்னம்னா என்ன அப்படின்ற வரலாற்றை பார்ப்போம். விசில் சின்னம்ன்றது இதுவரைக்கும் அதிகமா சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு சின்னமா பார்க்கப்படுது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்லாம உள்ளாட்சி தேர்தல்கள்ல ரொம்பவே அதிகமா பயன்படுத்தப்பட்ட சின்னம் இந்த விசில் சின்னம் தான். தேசிய அளவில் பார்க்கும்போது, அதாவது 2009 ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கின லோக் சப்தா கட்சியோட சின்னமா இந்த விசில் சின்னம் இருந்திருக்கு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன யோகேந்திர யாதவ் டெல்லி மாநகராட்சி தேர்தலில் விசில் சின்னத்தை பயன்படுத்தியிருக்காரு, வெற்றியும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இயக்கமா இருக்கும்போது இந்த விசில் சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது விசில அடையாளமா ரொம்ப அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் விஜயகாந்த் கேட்ட முரசு சின்னத்தையே அப்படியே தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இப்ப விஜய்க்கும் அவர் கேட்ட சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் வி என்ற முதல் எழுத்த அடிப்படையா வச்சுதான் தாவேகாவோட கட்சியே நடந்துகிட்டு இருக்கு, அதன் தொடர்ச்சியா தான் விசிலும் பார்க்கப்படுது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அதோட சேர்த்து சினிமா ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் நடிச்ச பிகில் படத்துல அவர் அடிக்கடி விசில் அடிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு, அதனாலையும் விஜயோட ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா அதை ஆர்ப்பரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி தி கோட் படத்துல விசில் போடு அப்படின்ற பாட்டு மிகவும் பிரபலமா இருந்தது, அதை வச்சும் விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு இந்த விசில் சின்னம் ரொம்பவே பொருத்தமான சின்னம் அப்படின்னு ரசிகர்களும் சொல்றாங்க,
அரசியல் பார்வையாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தா சின்னம் என்றது அரசியலோட முதல் அடையாளம். அந்த அடையாளமே மக்களுக்கு நெருக்கமா அமைஞ்சிட்டா அது பெரிய வெற்றி. விசில் அடி என்னோட